நீதி மட்டுமே நிலையானது. உலகெங்கும் வாழும் தமிழ் பேசும் நெஞ்சங்களுக்கு இது உங்கள் மயிலை மீடியா. நான் உங்கள் மயிலை யாசின். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு இது மயிலை மீடியா சார்பாக மயிலை கமருதீன் உங்களை சந்தித்து கொண்டு இருக்கின்றேன். இன்னைக்கு பார்க்க இருக்கிற சப்ஜெக்ட் தனியார் மருத்துவமனைகளில் நடைபெறக்கூடிய முறைகேடுகள் சம்பந்தமாக இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நம்ம அமைச்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால் நம்முடைய சேனலுக்கு புதிய ஒருவராக நீங்கள் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு சேரும். இப்ப சமீப காலங்களாக தனியார் ஆஸ்பத்திரி அது மருத்துவம் சார்ந்த ஒரு ரீதியில போகல, முழுக்க முழுக்க பொருளாதாரத்தை பேஸ் பண்ணியே செயல்படக்கூடிய நிறைய நிகழ்வுகளை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துட்டு வரோம். இதே நேரத்துல அரசாங்க மருத்துவமனைன்னு சொல்லி இருக்கு. இந்த அரசு மருத்துவமனைகள்ல பெரும்பாலும் மக்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறது கிடையாது. ஏன்னா பிரைவேட்ல பார்த்தாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரீதியில பெரும்பான்மையான மக்கள் இப்படி இருக்கிறாங்க. ஆனா பிரைவேட்ல இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுடைய, அதாவது இன்னும் சொல்ல போனா அந்த பெரிய பெரிய மருத்துவமனைகள் இருக்குல்ல, அப்போலோ, மீனாட்சி மிஷன், இந்த மியாட்டு, என்னதான் சில மருத்துவமனைகள்ல உயர்தரமான சிகிச்சைகள் கொடுத்தாலும் அங்கே மெயினா நிக்கிறது பொருளாதாரம் தான். காசை கட்டு நான் மருத்துவம் பார்க்குறேன் அப்படிங்கிற அடிப்படையில ஓப்பனா சொல்றாங்க கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையெல்லாம் இன்னைக்கு மாறிட்டு வருது. இது ஏதோ நீங்க இங்கே ஏதோ சென்னையில் இந்த நிலவரம் நிலவுது அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் அப்படிதானே இருக்கு. ஆமா, ரொம்ப ஓவரா கொள்ளையடிக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயம் போனா கூட இப்பெல்லாம் 5000 10,000 இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு 5000 10,000 கம்மி. இல்ல நான் சாதாரண உடம்பு சரியில்லாம ஒரு ஜுரம், ஒரு சளி பிடிச்சிருக்கு, இல்ல ஒரு ஹார்ட்ல சும்மா ஒரு ஏதாவது பக்கம் துடிக்குது, ஏதோ ஒரு இது சம்திங், அப்படி போனா கூட 5000 10,000 சொல்லிட்டு ஆயிருது. அது எப்படி ஆகுதுன்னு சொன்னா அவன் டாக்டர் அவன் பீஸ் என்னமோ 500 ரூபா தான் இருக்கும். அவன் எழுதி கொடுக்குற அந்த இது இருக்குல்ல, மருத்துவம், இது மெடிசன் டயக்னோஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க, கண்டுபிடித்தல், தமிழ்ல சொன்னா நோய்களை கண்டுபிடித்தல், அந்த பட்டியல் இருக்குல்ல, அத அவர் பாட்டுக்கு என்னென்னமோ லிஸ்டோ போட்டு வச்சிருவாரு. அதாவது இதயத்தை ஆய்வு பண்றதுல இருந்து உனக்கு இந்த நோய் இருக்கா அந்த நோய் இருக்கா, நம்ம ஒரு நோய்க்கு தான் போயிருப்போம், 10 நோய் ஒண்ணு சொல்லிடுவாங்க. 10 நோய்க்கு உள்ள டெஸ்ட் அவர் அது கேட்பாங்க. நம்ம நல்லா தெரியும்ல, நீ போய் உட்கார்ந்து பேசுவ, அவர் உடனே நீ பேசுறத ஒரு பக்கம் காதுல வாங்கிட்டே என்ன செய்வாரு, டக்குன்னு பக்கத்துல அந்த இந்த கம்பெனிகளுடைய இது இருக்கும், சீட்டு இருக்கும், அந்த அட்டை, டயக்னோஸ்டிக் கம்பெனிங்க இருக்குல்ல, அதுல என்ன செய்வாரு, டக்குன்னு எடுத்து டக்கு 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 டக்குன்னு மார்க் பண்ணுவாரு. பார்த்திருக்கோம்ல, அதை டிக் பண்ணுவாரு. நீ சொல்ல சொல்ல அங்க ஒவ்வொரு டிக்கு விழுவான். சரி, நீ எவ்வளவு அதிகமா உனக்கு உபாதைகள் இருக்குன்னு சொல்றியோ அதிகமான டெஸ்டுகளை உன் மேல என்ன செஞ்சிருவாரு, புகுத்திடுவாரு. அவருக்கு 500 ரூபா 1000 ரூபாய் பீஸ் அப்படின்னு சொன்னா இந்த டயக்னோஸ்டிக் சென்டர்கள் இருக்குல்ல, நோய்களை கண்டுபிடிக்கிற சென்டர்கள், அதான் அந்த சிடி கீடி எல்லாம் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆமா, அவங்களுக்கு என்ன செஞ்சிடும், 9000 ரூபாய் அவங்களுக்கு போயிடும். சரி, அந்த 9000 ரூபாய் போனதுல 4000 ரூபாய் இவருக்கு திருப்பி வந்துடும். புரியுதா? கமிஷன் வந்துடும். சரி, 9000 ரூபாய்க்கு இவர் எழுதிடுவாரு. 5000 ரூபாய் தான் அவனுக்கு. யாருக்கு? அந்த கம்பெனிக்காரனுக்கு. என்ன பார்த்தா 4000 ரூபாய் என்ன செஞ்சிடும், இவருக்கு லாபம் ஆகுது. அவன் திருப்பி இவருக்கு கொடுத்துருவான், அவர் அக்கௌண்ட்லயே போட்டுருவான். அவருக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல மெர்ஜி ஆகி ரொம்ப இதா இருக்கிற இதுக்குதான் ஒரு டயக்னோஸ்டிக் சென்டருக்கு தான் அவர் எழுதியே கொடுப்பாரு. சரி, நல்ல அளவுக்கு தரக்கூடியவன், அவர் கூட சுமூகமா இருக்கக்கூடியவன் தான் அவர் எழுதி கொடுப்பாரு. காசு உள்ளவனுக்கு. ஆமா ஆமா ஆமா, காசு உள்ள இல்லாதவனுக்கு என்ன பண்ணுவாங்க, காசு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு சொல்லுவாங்களா? ஆமா, ரொம்ப இல்லாதனா அவருக்கு பார்க்க ஒரு திருப்தி இல்லன்னு சொன்னா ஏதாவது ஒரு மாத்திரை எழுதி கொடுத்து அவருக்கு இது கணிச்சிருவார்ல. இவன் என்னடா, இவன் தலைக்கு கூட என்ன தேய்க்காத ஒரு பஞ்ச பராரையா இருக்கான், இவன் கிட்ட இருந்தெல்லாம் நம்ம ஒண்ணும் கறக்க முடியாதுன்னு அப்படின்னு அவரு நினைச்சாருன்னா மாத்திரை எழுதி சில ரத்த டெஸ்ட் 200 ரூபாய் 300 ரூபாய்க்குள்ள வரும்ல, 500 ரூபாய்க்குள்ள, அந்த மாதிரி டெஸ்ட்டுகளை எழுதி கொடுத்து அனுப்பிடுவாரு. நம்ம போய் அங்க நின்று சார் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு பாருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா முடிஞ்சு போச்சு, அங்கே கதை கந்தல். சரியா? இந்த மாதிரி நிறைய டாக்டர்களே சாதாரணமா நடக்கிறாங்க. இது இல்லாம பல பலன்னு மருத்துவமனைகளை கட்டி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க.
5 ஸ்டார் ஹோட்டலோட அது உள்ளக்கு போய் நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கே வந்து பிரமிப்பு ஏற்படுத்தும். 7 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி. ஆமா, அப்படியே இதா வச்சிருப்பாங்க. ரொம்ப அது போய் நம்ம பார்த்தாலே இங்க பல பலன்னு திரையும். ஆஸ்பத்திரிக்கு வந்த மாதிரியே இருக்காது. ஆமா, பெரிய பங்களாக்குள்ள. ஆமா ஆமா, அந்த நர்ஸுங்களும் அது கவர்ச்சி அந்த சின்ன பொண்ணாதான் போட்டு வச்சிருப்பாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா கிளவிங்க நின்றுகிட்டு ஒரு மாதிரி அராஜகம், அந்த குழாயடி சண்டை போடுற அந்த பொம்பளைங்க இருப்பாங்கல்ல, அந்த ரேஞ்சுக்கு அவங்க அங்கே இருப்பாங்க. இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆயாக்கள் என்ன ஒரு 100 ரூபாய் கொடுக்கறதுக்கு உனக்கு இது இல்ல, வெளியே போனா இதே ட்ரீட்மெண்ட் எவ்வளவு ஆகும் தெரியுமா, இங்க வந்துட்ட அப்படின்னு சொல்லி அந்த ஆயாங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மிரட்டும் நம்மள. இங்க போனீங்கன்னா காலேஜ் பொண்ணுங்களை அவன் சிக்கனு போட்டு வச்சிருப்பான். இதெல்லாம் ஒரு இதுதான். இது வந்து அவன் எப்படின்னா, நம்ம எங்க எங்க பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் அந்த வயசு பொண்ணுங்களை போட்டு வச்சிருப்பாங்க. இந்த ஏர்டெல் ஜியோ இதெல்லாம் இருக்குல்ல, நம்ம பிரச்சனையை சொல்ல போறோம்ல, கொந்தளிச்சு போவோம். என்னடா அது கம்ப்ளைண்ட் டவர் கிடைக்க மாட்டேங்குது, இங்க போயிட்டு அந்த பொண்ணுங்களை பார்த்தோம் அப்படியே இதாயிருவான். என்னடா இந்த பொண்ணு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறா, இவகிட்ட போய் எண்ணத்தை போட்டு சொல்லி அங்கேயே கொஞ்சம் ஈன்னு பல்லு, அந்த பொண்ணை பார்த்ததுமே இவருக்கு பாதிக்கவும் குறைஞ்சிரும். மீதி எல்லாம் வந்து அதுக்கப்புறம் அவர் சொல்றதை பொறுத்து இருக்கு. இது ஒரு விஷயமா இருந்தாலும் இப்ப மெயினான கான்செப்ட் என்னன்னு சொன்னா, அந்த பொருளாதாரத்தை மையமா வச்சுதான் பல மருத்துவமனைகள் செயல்படுது. ஆமா, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் பொழுது, அது அந்த மருத்துவத்துறை சார்ந்து படிக்க போறாங்கல்ல, ஆமா, அதுதான் மிகப்பெரிய ஒரு காரணமா. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஒரு சீட்டுக்கு வந்து கோடிக்கணக்கில் சீட்டு வாங்க. இது ரொம்ப கரெக்டான பேச்சு. ஸோ இந்த அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, அவன் வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஒரு மனசாட்சியோட ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட மக்களை அணுகக்கூடிய, நோயாளிகளை அணுகக்கூடிய அந்த நிலை மாறி அதை நெஞ்சு எந்த அளவுக்குன்னு சொன்னா, நம்முடைய அந்த மனசை யாரெல்லாம் நம்ம இந்த மருத்துவ உதவியில போறாங்களோ அவங்களுக்கு பேசிக்காகவே இந்த பொருளாதார மூலமாக தான் சொல்லிக் கொடுக்கப்படுது. இன்னென்ன டெஸ்டிங்க்கு என்னென்ன சார்ஜ், என்னென்ன ஆபரேஷனுக்கு இத்தனை லட்சம் அத்தனை லட்சம் அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்து போகும்போது எப்படி சொன்னா பொருளாதாரத்தை மையமா வச்சுதான் போறான். அப்படிங்கும்போது அந்த இடத்துல மனித நேயம்ங்கிறது அடிபட்டு போய், நீ செத்தாலும் பரவாயில்ல காசை கொடுறான் அப்படிலாம் சில இடங்கள் நடந்திருக்குல்ல, நிறைய நடக்குது. டெட் பாடியை வச்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் பாக்குறது, வெளியே வர்றது பாதி காவாசி தான். எல்லாருமா பிரச்சனை ஆக்குறாங்க, எல்லாமா மீடியாவுக்கு வருது. அது இல்லாம எவ்வளவு பேர் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க, எவ்வளவு பேர் அந்த மருத்துவமனைகளால் பாதிக்கப்பட்டாங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க, அதெல்லாம் நிறைய இருக்கு. நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, அது வந்து ரொம்ப அருமையான விஷயம். அந்த கல்வியை கற்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு நல்ல தரமான கல்வியை கற்கணும் 3 கோடி ரூபாய் செலவாகுது பேரண்ட்ஸுக்கு. எவ்வளவு? 3 கோடி ரூபாய். 3 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கே. ஒருத்தனுக்கு வந்து அந்த பீஸாவே 20 லட்சம் 30 லட்சம் எல்லாம் கட்டுறாங்க. நல்ல ஒரு தரமான மருத்துவமனையில அந்த மருத்துவ கல்லூரியில படிக்க வச்சு அவனை டாக்டரா வெளியே கொண்டு வரணும்னு சொன்னா 2 கோடி 3 கோடி இல்லாம படிக்க. 2 கோடி 3 கோடினா நல்லா படிக்கக்கூடிய ஏழைகள்லாம் அவங்களுடைய நிலைமை என்ன? அதுக்குதான் அவனுக்கு எல்லா தகுதிகளுமே வந்து அவனுடைய படிப்பு வந்து புறக்கணிக்கப்படுது. அந்த அந்த படிப்பே வந்து ஒரு காஸ்ட்லியான படிப்பு ஆகி போச்சு. புரியுதா? நீ உன்னை வந்து ஒரு இதுல வந்து உன்னை அப்பாயின்மெண்ட் பண்றான், நீ படிச்சு டாக்டரா வந்திருக்க, ஒரு உதாரணத்துக்கு உன்னை பண்றான்னு சொன்னா, நீ எந்த காலேஜ்ல படிச்சு வந்த அதை கேட்கிறான். அதை வச்சுதான் உன்னை வந்து அங்க அவன் வந்து மெயினான சர்ஜனாவோ ஒரு டாக்டராவோ அவன் அப்பாயின்மெண்ட் பண்றான். சாதாரணமா இருக்கிற இத்து போன காலேஜ்ல, கவர்மெண்ட் காலேஜ் எல்லாம் படிச்சுட்டு வந்தா உன்னை வந்து மதிக்கவே மாட்டான். அந்த மாதிரி ஒரு சூழல் நிலவுது. அதனால என்ன செஞ்சுறாங்க, அந்த மருத்துவ காலேஜுகள் இருக்குல்ல, நீ ஒரு ட்ரிப்பு தானே நீ முதலீடு பண்ண போற, அதுக்கப்புறம் போய் நீ கொள்ளையடிச்சுக்க என்ன வேணா பண்ணுன்ற மாதிரி அவனும் இஷ்டத்துக்கு ஃபீஸ் வாங்குறான். இந்த நிலைகள்லாம் மற்ற நாடுகள் எல்லாம் இந்தியாவுல ரொம்ப ஓவரா இருக்கு. இந்த மருத்துவ கொள்ளைன்றது ஏதோ நம்ம வந்து இந்தியாவிலயும் தமிழ்நாட்டிலயும் இருக்குன்னு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது கிடையாது, உலக லெவல்லயே இருக்கான். அமெரிக்காவில ரொம்ப மோசம். இங்கேயாவது நீ வந்து ஏதாவது ஒரு ரோட்ல நீ அமெரிக்கால நடந்து போயிட்டு இருக்கப்பா, நீ அப்பதான் அமெரிக்கா உள்ளக்க போயிருக்க, அமெரிக்கா நடு உனக்கு புதுசு, திடீர்னு உனக்கு ஏதாவது பிரச்சனை, ஒரு வாமிட் எடுத்துட்ட, வயிற்று வலி வந்துருச்சு, இல்லாட்டி நெஞ்ச பிடிச்சிட்டு கீழே விழுந்துட்ட, உடனே வந்து என்ன செய்ய மாட்டான், உடனே எல்லாம் போய் இங்கெல்லாம் நம்ம டக்குனு போயிட்டு அட்மிட் பண்ணி பார்க்கறோம்ல, அப்படிலாம் பார்க்க முடியாது. உனக்கு அந்த கார்டு இருக்கணும், மருத்துவ காப்பீடு இங்க கட்டாயம் எல்லாருக்குமே. சரி, காப்பீடு இருக்கான்னு கேட்பான், அது இருக்கான்னு கேட்பான், இதுக்கு இருக்கான்னு கேட்பான், அது போயிட்டு உன் உயிரே போயிடும். அந்த அளவுக்கு எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறானுங்க. இந்த பிரச்சனை வந்து பார்க்க போனா தமிழ்நாடு இந்தியாவை விட இன்னும் மேலை நாடுகள்ல ரொம்ப மோசம். மாத்திரையோட விலையெல்லாம் எவ்வளவு தெரியுமா? இப்போ உலக லெவல்லே வந்து மாத்திரை ரேட்டை வந்து ரொம்ப அடிபாதாளத்துக்கு குறைச்சு விட்டது இந்தியா தான்.
இந்தியால வந்து இப்ப வந்து அதிகமா இருக்கக்கூடிய தொழில் எதுன்னு பார்த்தா மாத்திரை தயாரிக்கிற தொழில் ஒரு முன்னணியில இருக்கு. அமெரிக்காவுக்கு இங்க இருந்து மாத்திரைகள் வந்து போகுது, சப்ளை ஆகுது. அமெரிக்காவுடைய பல்வேறு ஒரு நெஞ்சு வலி சம்பந்தமா போடக்கூடிய மாத்திரைகள்லாம் இருக்குல்ல, இங்க நம்ம போனா அதை வந்து மாத்திரை அதிகபட்சம் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு வாங்கிட முடியும். அதே மாத்திரை அதே இது வந்து அமெரிக்கால போனா அது வந்து $50 $100. அப்ப இந்தியாவோட பணத்துக்கு அதை நீங்க வந்து கணக்கு பண்ணிக்கங்க. இது வந்து ஏதோ ஒண்ணு நம்ம சும்மா ஒரு இதா கற்பனையெல்லாம் சொல்லல. இது சம்பந்தமா பல பேர் பதிவு போட்டிருக்காங்க, பல பேர் பேசியிருக்காங்க. உலக அளவுல பாத்தீங்கன்னா இந்த மருத்துவ மாஃபியான்றது மிகப்பெரிய கொள்ளையா இருக்கு. மருத்துவ காப்பீடு அட்டை இல்லாம இங்க எதுவுமே நகராது. அந்த மாதிரி சூழல் வந்து உலக லெவல்லயே நிலவுது. இந்தியாவுல நம்ம பாக்குறது வந்து ரொம்ப அதிகமா இருக்குடா. இவங்க பண்ற அந்த ஆஸ்பத்திரி டெக்கரேஷன் இருக்குல்ல, அதோடைய செலவு, அதோடைய வட்டி எல்லாத்தையும் கணக்கு பண்றான். ஒரு ஒரு கண்ணாடி வாங்கி மாத்தினா கூட அதுக்கு உள்ள செலவு என்னன்னு பண்ற. நம்ம ஆஸ்பத்திரி போய் பாக்குறோம்ல, எவ்வளவு வச்சிருக்காங்க சூப்பரா. அப்படிதானே இருக்கு சில ஆஸ்பத்திரி. அது சர்வீஸ் வந்து அது பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நினைக்கிறாங்க. ஆமா ஆமா, சும்மா அழுக்கு பாருன்னு இருந்துச்சுன்னா இது வந்து தனியார் ஆஸ்பத்திரி மாதிரியே இருக்காது. மதிக்க மாட்டாங்க. காசை கொடுக்குறவங்க கூட வேற ஆஸ்பத்திரி நல்லா இல்லப்பா, ஆஸ்பத்திரி அட்மாஸ்பியரே நல்லா இல்ல, ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது, நீ எப்படி எனக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுவ அப்படின்ட்டு அவனுக்கு அந்த எண்ணம் வந்துருது. அதனால அவன் ரொம்ப பளபளப்பா வைக்கிறான். அதுக்கு உண்டான செலவினங்கள்லாம் அவனுக்கு இருக்கு, எல்லாம் ஓகே தான். ஆனா இதுல எங்க பிரச்சனை வருதுன்னு சொன்னா, அந்த டாக்டர் இருக்காருல்ல, டாக்டர்ல பல வகை இருக்கு. ஒண்ணு சும்மா நம்மளை பார்த்துட்டு விடுற டாக்டர், இன்னொன்னு சர்ஜரின்னு சொல்லி ஒண்ணு இருக்காங்க, ஆபரேஷன் பண்ற டாக்டர். இவங்களெல்லாம் வந்து அந்த கவர்மெண்ட் அந்த ஹாஸ்பிட்டல் என்ன செய்யும், மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு, வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு இது நடத்துவாங்க, கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடத்துவாங்க. நடத்தும் போது நம்ம ஆஸ்பத்திரிக்கு வரக்கூடிய சர்ஜரி கேஸ்லாம் ரொம்ப, ஆபரேஷன் கேஸ்லாம் குறையுது. புரியுதா? குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்படி போயிட்டு இருந்தா ஆஸ்பத்திரி நடத்த முடியாதுப்பா, எவனையாவது பிடிச்சி அறுத்து போடு, எதையாவது உள்ளுக்குள்ள என்ன குடலு குந்தானிய நீ அறுத்து போட்டதான் வருமானம் வரும் அப்படின்னோனையும் இவன் என்ன செய்யறான், இவங்க மேல உள்ள அழுத்தம். புதுசா எவனா ஒரு டாக்டரா வர்றான்ல பட்டம் வாங்கிட்டு, அவன் தாட்லாம் எப்படி தெரியுமா இருக்கும், படத்துல ஹீரோக்கள் இருப்பான்ல, டாக்டர் ஹீரோ எல்லாம் எப்படி நினைப்பாரு, அப்படியே கிராமத்துல போய் கிராமத்து ஜனங்களுக்கு சேவை செய்யணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் தான் எல்லாருமே உருவாகி வர்றது. அப்படிதான் ரொம்ப பேரண்ட்ஸும் வளர்ப்பாங்க. எங்க மாறுன்னு கேட்டீங்கன்னா, இவன் வந்து எல்லாம் அந்த பட்டத்தை வாங்கிட்டு இவன் தனியார் மருத்துவமனை போய் சேர்றான்ல, அங்கேதான் அவன் வந்து என்ன செய்யறான், அந்த மாணவன் மாற்றப்பட்டான். அந்த மாணவனா புது டாக்டர் மாற்றப்பட்டுருவான். போலீஸா புதுசா வரவங்க கூட ஏதோ கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சத்யராஜ் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. உள்ள போனோன்னே அந்த சூழல் மாத்திடுது, எல்லாமே மாத்திடும். எல்லாத்துலயும் அப்படித்தான் இருக்குது. ஆமா, நீ ஏதோ படத்தை பாட்டி இப்ப அரசியல்ல கூட அப்படித்தான். கரெக்டா அரசியல் நடத்தணும்னு சொல்லி உள்ள ஊழல் வாங்கக்கூடாது, உள்ள போனா துறை வந்து அவனை மாத்திடுது. அவனை வந்து யாரு கெடுக்கிறதுனா அதிகாரியே கெடுத்துருவான். சார் இதுல இப்படி பண்ணா எவ்வளவு சார், இல்ல அடிக்கலாம் சார், அதுல அடிக்கலாம்னு சொல்லி அரசியல்வாதியை கெட்டு சீட்டை கிழிச்சிருவாங்க. ஆமா, அந்த IAS IPS அதிகாரி இருக்காங்கல்ல, தலைமை செயலாளர்லாம் இருப்பாங்க. இப்படி இவங்க ஒரு செட்டிங் இருக்கும், இவங்க கரகட்டவங்களா இருப்பாங்க. இவன் பல அரசியல்வாதியை அவன் லைஃப்ல பாத்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். ஒருத்தன் குறைஞ்சது ஒரு 5-6 கவர்மெண்ட்டை பார்த்திருப்பாங்க அவன் சர்வீஸ்ல. அப்ப எப்படி எப்படி கொள்ளையடிக்கணும், எப்படி மாட்டாம கொள்ளையடிக்கணும்ன்றதெல்லாம் இந்த அரசியல்வாதிக்கு, ஏன்னா அவன் அடிக்கிற கொள்ளையில இவனுக்கும் பங்கு இருக்கு. அதனால வந்து அப்படி கொண்டு போயிடுவாங்க. சரியா? இது அதனால வந்து இதை பார்க்கும் பொழுது அவங்க என்னதான் மருத்துவ சேவை செய்யணும்னு போனாலும், நீ இத்தனை ஆபரேஷன் பண்ணுன்னு சொல்லிடுறானா, டக்குன்னு இவங்க என்ன செய்யறான், கசாப்பு கடைக்கார மாதிரி வரவனெல்லாம் பிடிச்சி இதை கட் பண்ண அதை கட் பண்ணி சொல்லி அம்புட்டியும் கட் பண்ணி எதுக்கு ஆபரேஷன் உண்டோ அதுக்கு பண்ண வேண்டியதுதான். நம்ம அதெல்லாம் மறுக்க முடியாது. டாக்டர்களை குறைவா கூறல, பித்த பையில கல் இருந்துட்டாலே அதை வந்து கட் பண்ணி போடுறான். டாக்டர்களை குறைவா கூறலன்னு சொல்லி இல்ல, ஒரு பேஷண்ட வந்து எப்படி அணுகணுங்கிறத இப்ப பெரும்பான்மையான டாக்டர்களுக்கு தெரியல. ஒருத்தர் உடம்பு சரியில்லாம வர்றாருன்னு வைங்கள, ஃபர்ஸ்ட் நீ மருத்துவம்லாம் 2வது பட்சம், குறைஞ்சபட்சம் மனம் விட்டு பேசணும். அந்த பேச்சுவார்த்தையே பெரும்பான்மையான மருத்துவரிடத்த இல்ல. கவலைப்படாதீங்கமா, ஒண்ணும் இல்லாம சாதாரண விஷயம், ஈஸியா ஒரு இன்ஜெக்ஷன்ல ஒரு டேப்லெட்ல அல்ல சின்ன ஒரு ஆபரேஷன்ல சரி பண்ணிடலாம் இப்படின்னு அந்த வரக்கூடிய அந்த நோயாளிகளுக்கு இந்த மாதிரி பேச்சு கொடுத்தாலே பாதி நோய் அவங்களை விட்டு போயிடும். இது என்ன பண்றாங்கன்னா, வரும்போது இது வந்து அட்மிட் பண்ணணும், இது ஆபரேஷன் பண்ணல, உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லி பயமுறுத்தி அந்த நோயாளியை வந்து அங்க ஆஸ்பத்திரியில வந்து சிதைக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் வந்து நடக்குது. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப வந்து அரசாங்க மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகள்ல இருக்கக்கூடிய அந்த சாதனங்கள் தான்
பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் இருக்குது. இருக்கு. இங்க அரசாங்க மருத்துவமனையில 5000 சொன்னா 50,000 5 லட்ச ரூபா வரைக்கும் சொல்றான். ஆனா மக்கள் வந்து இந்த அரசு ஆஸ்பத்திரியை வந்து அதிக அளவுக்கு டார்கெட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் நிறைய அரசு மருத்துவமனைகள்ல வந்து இருக்கிறத நம்ம கண்கூட பாக்குறோம். அது அனுபவபூர்வமா வந்து போய் வந்தவங்களுக்கு தான் அதனுடைய, எனக்கு அதுல நல்லா தெரியும், நல்ல அனுபவம் இருக்கு. அரசு ஆஸ்பத்திரியில ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட் தான். அது இதை பத்தியான ஒரு விழிப்புணர்வு வந்து மக்களிடத்துல இல்ல. இப்ப நீங்க வந்து முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, நம்ம மறந்துடக்கூடாது. அந்த கேள்வியில என்னன்னு சொன்னா, நீங்க கேட்டது ரொம்ப அருமையான கேள்வி. இப்போ என்னென்ன பாடியில உள்ள சிம்டம்ஸ், அந்த காலத்துல எல்லாம் நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 12 வயசு 15 வயசு இருக்கும்போது எங்க அம்மா தான் என்ன செய்வாங்க, வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு டிஸ்பென்சரி இருக்கும், ஒரு ஃபேமஸான டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்துல கம்மியா தான் வாங்குவாங்க, 30 ரூபா 40 ரூபா 20 ரூபா அப்படிதான் வாங்குவாங்க. அவர்கிட்ட போய் உட்கார வச்சா அப்பெல்லாம் இந்த இதெல்லாம் கிடையாது. ரத்த டெஸ்ட் தான் இருக்கும் பெரும்பாலும். ரத்த டெஸ்ட், எக்ஸ்ரே இருக்கும். எக்ஸ்ரேவே அப்ப பெரிய காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட். இப்ப சிடி ஸ்கேன் எடுக்கிறோம்ல, அந்த அளவுக்கு எக்ஸ்ரே எடுக்க எழுதி கொடுத்துட்டாமா, என்ன ஆகுதோ என்ன இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பதறுவாங்க. அந்த மாதிரி இருக்கும் நிலைமை. அப்ப அந்த டாக்டருக்கு வந்து என்ன செய்வாங்க, அப்போ அந்த காலத்து டாக்டருங்க நாக்க நீட்டுன்னுவாங்க, நாக்குல அறிகுறி பார்ப்பாங்க. ஏன்னா நாக்கு வந்து ஒவ்வொரு நோய்க்கு தகுந்த மாதிரி கலர் மாறும். லைட் பிங்கா இருந்தா அது ஒரு நோயை சொல்லுது, ரெட்டிஷா ரெட் கலரா ரத்த கலர்ல இருக்கும், இருந்தா இருக்கும், ப்ளூவா இருக்கும், கிரீனா இருக்கும், எல்லோவா இருக்கும். இந்த மாதிரி பல்வேறு இருக்கு. எல்லோவா இருந்தா அவனுக்கு வந்து மஞ்சள் காமால, கல்லீரல் பாதிப்பு இப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகை இருக்கு. அதெல்லாம் பார்த்து கண்டறிவாரு, உடனே நோட் பண்ணிக்குவாரு. அப்புறம் என்ன செய்வாரு, கண்ணை நல்லா கவனிச்சு பாப்பாரு. கண்ணு கீழே இப்படி பாப்பாரு, பாத்துருக்கீங்கல்ல, தெரியல. அந்த சின்ன பிள்ளையில உனக்கு நோயா இருக்கும் பாப்பாரு. அது எதுக்கு தெரியுமா, அந்த கண்ணுல உள்ள நரம்புகள்ல கீழே அந்த ரத்த ஓட்டம் இருக்குல்ல, ரத்தம் சரியா ஓடுதா, தலைக்கு ரத்தம் வருதா, ரத்தம் இவனுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்றதுக்கு அதையும் பார்ப்பாரு. கை நாடிய புடிச்சு பார்ப்பாரு. இப்ப எவனா கையை தொடுறானா இந்த டாக்டராவது? எதுவுமே கிடையாது. நீ அங்க உட்கார்ந்துகிட்டு இருப்ப. நாட்டு மருத்துவத்துல தான், சித்த மருத்துவம் நாட்டு மருத்துவத்துல பிடிச்சி பார்ப்பாங்க. ஆமா, அவங்க கூட பிடிச்சி பாக்குறாங்களான்னு எனக்கு ரொம்ப தெரியும். ஆங்கில மருத்துவத்துல இதுதான் டெலஸ்கோப்பா, என்னது டெலஸ்கோப். ஆமா, அதை வச்சு பாத்துறாங்க. ஆமா, அதை வச்சு இது பண்ணிக்கிட்டு கிடப்பாங்க. சரியா? இந்த மாதிரி உடல்ல வந்து நோய் அறியக்கூடிய அந்த சென்ஸ், அந்த அறிவு இருக்குல்ல, அது அந்த காலத்து டாக்டர் கிட்ட நிறைய இருந்துச்சு. அதாவது ஒரு இன்னைக்கு நீ என்னென்ன மிஷின்கள் மூலமா பாக்கணுமோ அதை அவர் வந்து சாதாரணமா பார்த்தே கண்டுபிடிச்சிருவார். இன்னொன்னு, நம்ம எதிர்க்க உட்கார்ந்தாலே உனக்கு என்ன செய்யுதுன்னு கேட்பாரு. நம்ம வந்து எனக்கு வயிற்று வலிக்குது, நைட்ல படுத்தா தூக்கம் வரல, என் ஒண்ணுக்கு சரியா போகல, வெளிக்கு சரியா வரல, அது இதுன்னு என்னென்ன சொல்றோமோ அதெல்லாம் பொறுமையா கேட்பாரு. இந்த மாதிரி எல்லாம் வந்து டாக்டருக்கும் நோயாளிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. புரியுதா? நோயாளிகளை வந்து ஒரு தன்மையா இப்பெல்லாம் அது கிடையாது. நம்ம உட்கார வேண்டியது, நம்ம நோயை சொல்ல வேண்டியது, அவர் பாட்டுக்கு இங்க வந்து என்ன செய்வாரு, எழுதிக்கிட்டே இருப்பாரு. இல்லாட்டி அந்த என்னென்ன செக் பண்ணணுமோ அதை வந்து டிக் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. புரியுதா? நான் இருமல்னு சொல்றேன், அதுக்கு ஒரு டிக்கு. தலை வலிக்குதுன்னு சொல்றேன், அதுக்கு ஒரு டிக்கு. கை கால்லாம் ரொம்ப பலவீனமா இருக்கு, நடக்க முடியலன்னு சொல்றேன், அதுக்கு ஒரு டிக்கு. இந்த மாதிரி ஒரு 10-12 டிக்கு, 5-6 டிக்கு எடுத்து அடிச்சுட்டு, இந்தாங்க மோளை, இதெல்லாம் நீங்க பாத்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு சொல்லி 1-2 மாத்திரைகளை தற்காலிகமா கொடுத்துட்டு அவர் அனுப்பிடுவாரு. இவன் போய் அந்த செக்கிங் எல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்கு சாதாரண ஆளுக்கு, சாதாரண ஒரு கூலி வேலை செய்யறவன், சாதாரணமா சம்பாதிக்கிறவன் இருப்பான்ல, ஒரு 500 ரூபா 600 ரூபாய் 700 ரூபாய் டெய்லி சம்பாதிக்கிறவன், அவனுக்கே வந்து 3000 ரூபாய் 4000 ரூபாய்க்கு டெஸ்ட் எடுத்துருவாப்ல. நல்ல கொஞ்சம் வசதியான ஆளு, அவன் சொல்ற நோய் பெரிய நோயா இருக்குன்னா 10,000 ரூபாய் வரைக்கும் கூட என்ன செய்யும், அந்த டெஸ்டிங் வந்து இருக்கு. அப்போ இதனால நம்ம என்ன சொல்றோம், நீ வந்து படிச்சது இதுக்கெல்லாம் சேர்த்துதான், நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு, மருத்துவம் தர்றதுக்கு எல்லாமே இதனாடி. அதான் திருவள்ளுவர் கூட சொல்லுவார்ல, ஒரு நீ மருத்துவம் நீ வந்து இது பண்றன்னு சொன்னா அந்த நோய் முழுமையா நீ தெரிஞ்சிருக்கணும், அதோடைய ஆணி வேறு என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருந்தாதான் நீ வந்து அந்த நோய்க்கு வந்து மருத்துவம் செய்ய முடியும்னு அந்த குரலுடைய அமைப்பு. அந்த மாதிரி செயல்பட்ட டாக்டர்கள் அந்த காலத்து டாக்டர்கள். அதனால மக்கள்கிட்ட வந்து பெரிய அளவு அவங்க சுரண்ட அந்த புத்தியே அவங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. எப்போ இந்த பலன்ற ஆஸ்பத்திரியும் இந்த டெக்னாலஜியும் வந்துச்சோ, அவங்க எல்லாமே இதை வந்து ஒரு வியாபாரமா மாத்திட்டாங்க. அதே நேரத்துல எல்லா டாக்டரையும் குறை சொல்றதுக்கும் இல்ல, எல்லாத்தையும் சகட்டு மணிக்கு எல்லாரும் அப்படிதான் இருக்கான், எல்லாம் கொள்ளையடிக்கிறான்,
அப்படின்லாம் எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? அதுல வந்து தனியா கிளினிக் வச்சிருக்காங்கல்ல. ஆமா, அங்க போனா அவங்களுடைய அணுகுமுறை நல்லா இருக்கும். அது அவங்களுடைய அவங்களுக்கு சொல்லி செப்பரேட்டா இருக்கிறதுனால ஆமா 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 அவங்களுடைய அணுகுமுறை நல்லா இருக்கும். ஆமா ஆமா. அதே நபர் வந்து பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனார்னா அந்த நடவடிக்கை அப்படி சேஞ்ச் ஆயிடுது. சேஞ்ச் ஆயிடும். இந்த நிலை வந்து குறையணும். இந்த மருத்துவம் சார்ந்த அந்த கொள்ளைகள் வந்து தடுக்கப்படணும். ஏன்னா வந்து எல்லாருக்குமே அந்த மருத்துவ ரீதியான விஷயங்கள் எல்லாருக்குமே வந்து கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அவேர்னஸை ஏற்படுத்திய படம் வந்து அது என்ன, விஜயகாந்த் நடிச்ச எப்படியாவது காப்பாத்துங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, செத்து போயிட்டான்னு கவர்மெண்ட்லயே சர்டிபிகேட் கொடுத்த ஒரு பணத்துக்கு 8 மணி நேரம் வைத்தியம் பார்த்திருக்கீங்க. அந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு பிரளயத்தையே ஏற்படுத்துச்சு. எப்படி சின்ன குழந்தைங்க அந்த கள்ளிப்பால் ஊத்தி சாவடிக்கிறாங்கன்றது கருத்தமா எப்படி ஒரு பிரளயத்தை ஏற்படுத்துச்சோ அதே மாதிரி அந்த படமும் வந்து ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுச்சு. அதுதான் மக்களுக்கு இவங்க மேல சந்தேகமே வந்துச்சு. நீ மூலம் டிஸ்சார்ஜ் பண்ணவே மாட்டான். அதாவது நல்ல இது தம்பி, பண்ண மாட்டான். தனியார் ஆஸ்பத்திரி டிஸ்சார்ஜ் பண்ணி வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. இதுல அப்படியே தலைக்கீழ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி அப்படியே தலைக்கீழ டக்கு புக்குனா டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க. புரியுதா? எதையுமே இங்க வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. தனியார் ஆஸ்பத்திரி கூட இவன் தான் இந்த செத்துருவா அந்த செத்துருவா அடுத்த ஒரு 3 மணி நேரத்துக்கு நீ தாண்டது கஷ்டம் அப்படின்றான். அப்ப நம்மளுக்கு எப்படி இருக்குமா? என்னன்னா வேற வழி இல்ல, சரி சார் நீங்க பண்றத பண்ணுங்க. ஆமா, நம்ம காசு அரேஞ்ச் பண்ண போயிருவோம். நம்ம சொந்தக்காரங்க நம்ம புள்ள யாராவது வெளியே இருப்பாங்க, 3 மணி நேரத்தை உங்க அப்பா தாண்டது கஷ்டம் தான், இதை வந்து நீ இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தாதான் அவர் பொழைக்க வைக்க முடியும், அப்புறம் எங்க மேல எதுவும் குறை சொல்லக்கூடாதுன்னு கையெழுத்து வாங்கிடுவான். அந்த காசை கெட்டுன்னு சொல்லி பில்ல கொண்டாந்து அவன் கையில கொடுத்தா அவன் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பான். அப்ப இந்த மாதிரி ஒரு என்ன செய்யறாங்க, ஒரு ஸ்கீம் வச்சு இந்த மாசத்துல இவ்வளவு வருமானத்தை நம்ம ஈட்டணும் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வச்சு இந்த தனியார் மருத்துவமனைகள் நிறைய இயங்குது. அதுல சரியா இயங்குற ஆஸ்பத்திரிகளும் இருக்கு, நம்ம மறுக்கிறதுக்கு இல்ல. நீ காசை வாங்கிக்க, நம்ம கோரிக்கை என்னன்னா நீ லட்சக்கணக்கில் வாங்குறல அதுக்கு ஏத்த சரியான ட்ரீட்மெண்ட்டை கொடு. அதை கூட செய்யறது இல்லை. காசையும் வாங்கிட்டு ஏறக்குறமான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அவனை வந்து சாவடிக்கிறது, அவனை வந்து ஒண்ணும் இல்லாம அவனை வந்து நொடமா ஆக்கி உட்கார வைக்கிறது. அவங்க ரெஸ்ட் எடுக்கவே சொல்லிடுவாங்க. நீ ரெஸ்டாவே இருக்கணும், எதுவும் பண்ணக்கூடாதுன்னா அவன் அப்படியே பொம்மை மாதிரிதான் இருப்பான், வேலை வெட்டிக்கு போக முடியாது. அப்ப அந்த குடும்பத்தை யாரு காப்பாத்துவா? இந்த மருத்துவ செலவுக்காண்டி அவன் கடன் பட்டிருப்பான், அதெல்லாம் யாரும் அடப்பா? அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இதுல வந்து நிறைய எக்கச்சக்கமா இருக்கு. இது சமீபமா கூட மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் சம்பந்தமா ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு. அதுல படிச்சா வந்து அவருடைய கண்ணீர் வந்து நம்மளுக்கு தெரியும். ஒரு மனுஷன் படுறக்கூடிய அவஸ்தைகள் ஒரு மருத்துவமனையில சேர்த்துட்டு எந்த அளவுக்கு பாடாப்படுத்திருக்காங்கன்றத அவர் பட்டவர்தனமா ரொம்ப நீளமா வந்து இந்த பதிவு போட்டிருக்காரு. அது எல்லாம் வாட்ஸ்அப்லயே பேஸ்புக்லயே பரவிக்கிட்டு இருக்கு. அப்ப நமக்கு சொல்றது இதுதான், எதா இருந்தாலும் மக்கள்ல வந்து நீ வந்து ஒரு ஏடிஎம் மாதிரி பார்க்காத, எல்லாத்தையும் அப்படி பார்த்து எல்லாத்தையும் காசை பிடிங்க. அவன் வந்து என்ன செய்யறான், ஒரு உயிரை காப்பாத்தணுமே, அப்பாவுடைய உயிரை காப்பாத்தணுமே, அம்மாவுடைய உயிரை காப்பாத்தணுமே, அந்த பாசத்துல அவன் இருக்கிற நகை நாட்டெல்லாம் வச்சு அவன் வந்து செலவு பண்ணாலும் அவன் நடு ரோட்ல நிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு, அதுக்கு அடுத்து அந்த உயிராவது பொழைச்சதா அப்படின்னு சொன்னா அதுவும் ரொம்ப மோசமா இருக்கு. அது பொழைச்சு அவன் மறுபடியும் நல்லா வந்தா கூட பரவாயில்ல. அதே நேரத்துல சில மருத்துவமனைகள் நல்லா நடந்துக்குது. நான் பார்த்த வரைக்கும் சில மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில் பேரை நம்ம சொல்ல வேணாம், அவங்க வந்து கொடுக்குற காசுக்கு சரியான அந்த ட்ரீட்மெண்ட்டை செய்யுது. ரெண்டாவது, இன்னைக்கு தமிழ்நாட்டுல மருத்துவ உலகம் வந்து மிகப்பெரிய அளவுல வளர்ந்து இருக்கு. தமிழ்நாட்டுல பங்களாதேஷ்ல இருந்து இங்க வரான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரான், மருத்துவ சுற்றுலான்னு சொல்லி அரபு கண்ட்ரில இருந்து எல்லாம் இங்க வராங்க. நம்ம இங்கதான் மருத்துவ கொள்ளன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. அவங்க நாட்டுக்கு அவன் போற அமெரிக்கால தான் அவங்க போய் அதுக்கு மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க, யூரோப் கண்ட்ரிக்கு போயிட்டு இருந்தாங்க. அங்க பண்ற ட்ரீட்மெண்ட்டுக்கு இது எவ்வளவோ ரொம்ப குறைவான். ஆமா சொல்றாங்க 10 மடங்கு 20 மடங்கு. 1.5 லட்ச ரூபா ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்குறான்னு சொன்னா வெளிநாட்டுல 10 லட்ச ரூபா வாங்குறான். புரியுதா? ரெண்டாவது அவங்க டாலருக்கு வேற, அவங்களுடைய தினாருக்கு மத்த இதுக்கெல்லாம் வந்து நம்ம நாட்டு காசு ரொம்ப கம்மியா குறைவா இருக்கு. அவன் ஒரு 1 லட்சம் தினாரை எடுத்துட்டு வந்தாலே இங்க என்ன செஞ்சிடலாம், ராஜ வைத்தியம் பார்த்துட்டு போயிடலாம். புரியுதா? அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இல்ல நம்ம அதுக்குன்னு இந்த மருத்துவத்துறை அப்படியே எல்லாமே தப்பு, எல்லாமே கொள்ளையடிக்கிறாங்க, மக்களை சாவடிக்கிறாங்க அப்படிலாம் இல்ல. இதுலயும் நேர்மையான நல்ல டாக்டர் காசை வாங்கினாலும் சரியா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறவங்க இருக்கிறாங்க. அதனாலதான் மற்ற நாடுகள் இருந்து இங்க வராங்க. மருத்துவத்துறை கடுமையா முன்னேறி இருக்கு. அதே நேரத்தில் நம்ம சாதாரண மக்களுக்கு சொல்றது என்னன்னு சொன்னா, உங்ககிட்ட காசு இல்லையா, சாதாரணமா மக்களா நீங்க உங்கள்கிட்ட பைசா இல்லாட்ட கூட நீங்க என்ன செய்யுங்க, அரசு ஆஸ்பத்திரிகள் நாடி செல்லுங்க. இதெல்லாம் இப்ப எப்படி ஆயிட்டாங்கன்னு சொன்னா, அரசு மருத்துவமனையில போயிட்டு நம்ம காட்டினாலே அது வந்து கௌரவ குறைச்சல்ன்ற மாதிரி ஆக்கிறாங்க. புரியுதா? இப்ப எங்க அம்மா இருக்காங்க, நான் போய் அட்மிட் பண்ணிட்டேன்னு வையன், ஏண்டா உங்கள்கிட்ட காசு இல்லையா, பணமா இல்லையா, தாய கௌரவ குறைச்சல் ஒண்ணு. ரெண்டாவது வந்து அரசு மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் என்னன்னு சொன்னா, சுத்தபத்தத்தை பார்ப்பாங்க ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து அவங்க 4 மாடி அலைய விட்டு
அது எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் சேர்க்கக்கூடியவங்க 2 நாள் அப்படி இருக்கும். அடுத்தடுத்து அட்மிஷன் போட்டாச்சுன்னா அடுத்தது அந்த இதெல்லாம் குறைஞ்சு போயிடும். அந்த அலைச்சல் சரியா ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. ஒரு ஆயமாட்ட போயிட்டு ஏமா இந்த வார்டு எங்கமா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படி போ அப்படின்னு துரத்தி விட்டுரும். இந்த மாதிரி அலைச்சல் வந்து அதிகமா இருக்கிறதுனால அதை வெறுக்கிறாங்க. அது இதெல்லாம் இந்த குற்றச்சாட்டுகள் ரொம்ப காலமா சொல்லப்பட்டுதான் வருது. ஆனா இப்போ வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நிறைய மாறுதல் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம இங்க இருக்குல்ல இந்த ஹாஸ்பிட்டல் மவுண்ட் ரோட்ல அதெல்லாம் வந்து போய் பார்த்தோம்னு சொன்னா தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு ஈக்குவலா இருக்கு. கோமந்தூரார் ஹாஸ்பிட்டல் சுத்தமா கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்க கிண்டியில கிங்ஸ் இன்ஸ்டிடியூட் அதுல வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கு. அது எப்படின்னா அந்த 60 வயதை கடந்த முதியோர்களுக்கான ட்ரீட்மெண்டா இல்ல மெயினா தராங்க. அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அங்க போய் நீங்க அட்மிட் பண்ணிடலாம். உங்களுக்கு தனியார் ஹாஸ்பிட்டல் மாதிரி ஸ்பெசிலிட்டிஸ் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்க காசு கொடுத்து ஆமா கட்டணும். ஒரு சின்ன ஒரு நல்ல ரூம் ஒதுக்கி கொடுத்துருவாங்க. அங்க நீங்க போய் 10 லட்ச ரூபாய் செலவு பண்றீங்கன்னு சொன்னா இங்க 1 லட்ச ரூபாயிலேயே அதே ட்ரீட்மெண்ட் பெற முடியும். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இந்த மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் திருந்திக்கிட்டு வருது. அதை மக்கள் பயன்படுத்தணும். பயன்படுத்தினா இப்ப வந்து இந்த ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல் பயங்கர கூட்டம். அதனாலேயே தான் அவங்க வந்து இழுத்து அடிக்க வேண்டிய சூழலா இருக்கு. இப்போ உனக்கு வந்து ஆபரேஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஏதோ ஒரு இது பிரச்சனை ஆபரேஷன் பண்ணா சரியாகும்னு வச்சுக்கேன். ஹார்ட் ப்ராப்ளம் ஹார்ட் ஆபரேஷன் வச்சுக்கேன். 150 பேர் கியூல நிக்கிறான். அதான் இது கொடுத்து அப்போ உன்னை வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது மாத்திரையை கொடுத்து உன்னை வந்து என்ன செய்வாங்க, இதை சாப்பிட்டுட்டு அதை லெவல் பண்ணிக்கிட்டு வாங்க, பிபி சுகர் எல்லாம் குறைச்சிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டு லெவல் பண்ணிட்டு என்ன செய்யறாங்க. ஆனா கரெக்டா பண்றாங்க. ஏன்னு சொன்னா தனியார் மருத்துவமனையை விட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற டாக்டருங்க ரொம்ப திறமையானவங்க. ஒரு நாளைக்கு அவங்க வந்து என்ன செய்யறாங்க 50-100 பேரை பாக்குறாங்க. 50-100 பேரை பாக்குறாங்க. தங்களையே அப்படியே அர்ப்பணிக்கிறாங்க. நானா பார்த்த வகையில அவங்களுடைய அந்த அர்ப்பணிப்பு எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு சாதாரண இது கிடையாது. இந்த ஸ்டென்ட் வைக்கிறதுக்குன்னு சொல்லி அவங்க படுற சிரமங்கள்லாம் சர்வ சாதாரணமா இன்னைக்கு ரொம்ப பேருக்கு ஸ்டென்ட் வைக்க வேண்டிய சூழல் இருக்கு. யாருக்கு பார்த்தாலும் ஹார்ட்டை செக் பண்ணா ஒரு 50-55 வயசை கடந்தவங்களுக்கு எங்கேயாவது அடப்பு இருக்கு. அந்த ஸ்டென்ட்டை கொண்டு போய் அவங்க கரெக்டா அந்த இடத்துல நிலை நிறுத்துறதுக்கு சேட்டலைட்ல கொண்டு போய் இந்த விஞ்ஞானிகள் எல்லாம் கொண்டு போய் ராக்கெட்டை விட்டு நிலை நிறுத்துவானுங்களே. எப்படி தெரியுமா அந்த டாக்டர் ஆயிடுறாங்க, அப்படியே பேகால் ஆகி வேர்த்து விறுவிறுத்து கரெக்டா வைக்கணும்ல. ஆமா, இல்ல ஒரு ஆபரேஷன் முடியும் அவங்களுக்கு அவ்வளவு இதாகுது. ஒருத்தன் 10 வீடு கெட்ட கொத்தனாருக்கு கூட அவ்வளவு வராது. அப்படியே இதாகி மயக்க அடிச்சு அவங்களே விழுந்துடுறாங்க. நம்மளை பார்க்க அவங்களுக்கு பிபி அவங்களுக்கு வந்துருது. சில இது போட்டிருப்பாங்க 36 மணி நேரம் தொடர்ந்து அழிக்கப்பட்டு டாக்டர்களே மயங்கி விழுந்தாரு சொல்லிட்டு. ஏன்னா அதை மைனூட்டா பார்த்து செய்யணும். எப்படி இருக்கும் மயிறு மாதிரி இருக்கும் நரம்பு. சில நரம்புகள் நம்ம இது இருக்குல்ல ரீஃபில் இருக்குல்ல, ரீஃபிலோட உள்பகுதி எவ்வளவு அந்த அளவுக்கு தான் ஒரு நரம்பு. அது உள்ளத்தை கொண்டு போய் நீ கரெக்டா அந்த இதை கண்டுபிடிக்க எந்த இடத்துல அடப்பு இருக்கு ஆமா அதை கொண்டு போய் அங்க வைக்கணும் கரெக்டா. கொஞ்சம் இடம் மாறினாலும் இப்படி மாறினாலும் முடிஞ்சு போச்சு. பேஷண்ட் செட்டுவான் இவன் மேலேயும் இதாயிடும். புரியுதா? அப்போ அதெல்லாம் இல்லாம அவங்க படுற சிரமங்கள்லாம் நான் நேர்லயே பார்த்திருக்கிறேன். அந்த மாதிரி சிரமப்படுற மருத்துவர்களும் கஷ்டப்படுற மருத்துவர்களும் இருக்கிறாங்க. உண்மையிலேயே உழைக்கக்கூடிய ஒரு உயிரை காப்பாற்றணும். அவங்களுக்கு பெரிய நம்ம அமௌண்டா கொடுத்துட்டு வரோம். தனியார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒண்ணுமே கிடையாது. ஆயா மக்களுக்கு காசு கொடுப்பாங்க. ஒரு 500 செலவாகும் மொத்தத்துக்கு. அதுதான். மற்றது எல்லாமே என்ன செய்யறாங்க, அவ்வளவு சிரமப்படுறாங்க. அந்த மாதிரி அர்ப்பணிப்போட ஒரு உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு செயல்படுற டாக்டர்களை நம்ம இங்க எந்த குறையும் அவங்க மேல சொல்ல மாட்டோம். அவங்களுக்கு வந்து நம்ம வாழ்த்து தெரிவிக்கணும், அவங்களை பாராட்டு தெரிவிக்கணும். அது வேற. இந்த ஆஸ்பத்திரி டெவலப்புக்காக என்ன செய்யறது, ஒரு பணக்காரனுடைய பிடியில போய் சிக்கிக்கிட்டு கார்பரேட்டுகளுடைய பிடியில சிக்கிக்கிட்டு கொள்ளையடிக்கிறதே நோக்கமா செயல்படுறாங்களே அந்த மருத்துவர்களா நம்ம கண்டிக்கிறோம். சரியா?